அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. வருடத்தின் இந்த முதல் நாளை கர்த்தருக்காக நாம் விசேஷித்துக் கொள்கிறபடியா கர்த்தர் அந்த சூழ்நிலையை நமக்காக பயனுள்ளதாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து இப்படி சொல்வாரானால் அந்த மனுஷன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் செய்யாது. ஆனா சூழ்நிலை மாறும்போது அப்படி சொன்னவங்க அப்படியே மறைஞ்சிக்குவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் பொய் உரையாதவர். எத்தனை பேர் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் தேவன் இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகாபெரிய பலனாய் இருக்கிறேன். I am your God. I am your God. I will strengthen you. I will strengthen you and help you. and help you. சகாயம்னா என்னது? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உதவி செய்வேன். அல்லேலூயா. நான் உனக்கு உதவியா இருப்பேன். நீ போகும்போது, வரும்போது, நடக்கும்போது, இருக்கும்போது, வேலையில, வீட்டில, வெளியில, சோதனையில, பிரச்சனையில, எப்போதுமே எப்போதுமே விசுவாசிக்கிறவங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் தேவை. உதவி செய்ய முடியாத தேவன் தேவையில்லை. தேவன் உதவி செய்வதற்கு ஏதுவாக நீங்க நடந்துக்கணும். அல்லேலூயா. தேவன் உதவி செய்வதற்கு, தேவனுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமாய் தேவ பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் என்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவருடைய நெருக்கடியின் காலத்தில், அவனுக்கு போராட்டம் வந்த நாளிலே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகம், உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன், உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆங்கிலத்தில் வாசிங்க. Abraham, fear not. Abraham, fear not. I am your shield. I am thy shield. And your exceeding great reward. And the exceeding great reward. நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ஆகையால் பயப்படாதே, நான் உனக்கு பலன் அளிக்கிற தேவன். உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உண்டு, உன்னுடைய விசுவாசத்துக்கு பலன் உண்டு, உன்னுடைய முயற்சிக்கு பலன் உண்டு. உன்னுடைய போராட்டத்தில், விசுவாசத்தில் உறுதியோடு பலன் உண்டு. நன்மை அளிக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன் போராட்டத்தின் காலத்தில். அல்லேலூயா. தேவன் இதை ஆபிரகாமுக்கு எப்ப சொன்னார்? அவனுக்கு ஒரு யுத்த காலம் வந்த போது, போராட்டத்தின் காலம் வந்த போது, சத்துருவோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையின் காலத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அவன் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது, அவன் கதர்லா கோமேரையும் அவனுடன் இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது, ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சோதோமின் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த, அப்படின்னா அதற்கு முன்பாக, அல்லேலூயா, அந்த சிச்சுவேஷன்ல இவர் முறியடிச்சிட்டு வர்றாரு. ஒரு உலக மனுஷன் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாழ்த்துறாரு. நல்ல காரியம் செஞ்சீங்க, பாராட்டுறாரு. அவரால் அவ்வளவுதான் செய்ய முடியும். அடுத்து என்ன பிரச்சனை வரும்? இவன் பயந்துகிட்டு இருக்கிறான். அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதோ, அல்லேலூயா, என்ன நெருக்கடி வரப்போகுதோ, எப்படி நடக்க போகுதோ, நாளை எனக்கு எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லேலூயா, ஆண்டுகள் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், புதிய வருஷத்துல வந்திருக்கிற இந்த ஆண்டு எப்படி இருக்கும், மனுஷன் சொல்லலாம்.
எதிர்கொண்டு வரலாம், வாழ்த்தலாம், நல்லா இருங்கன்னு சொல்லலாம். அதுக்காக யாரும் நல்லா இருக்க போறதில்லை. அல்லேலூயா. இங்கே தேவனுடைய ஆசாரியன் எதிர்கொண்டு வருகிறான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உடையவராகிய, பாருங்கள், வானத்தையும் பூமியும் உடையவராகிய, என்ன ஆசீர்வாதம் பாருங்க, என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். சோதோமின் ராஜா என்கிற உலக மனுஷன் இவனை நலம் விசாரிக்க வர்றார். அல்லேலூயா. ஆனா தேவன் அவனை விசாரிக்க அதற்கு முன்னாக முந்திக் கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆகையால் அவரை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் காரியங்களை மனுஷன் மேல் அல்ல, கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். இதுவரை கண்ட நஷ்டத்துக்கு ஒரு முடிவு, இதுவரை கண்ட சுகர் வியாதிக்கு ஒரு முடிவு, இதுவரை கண்ட வீண் செலவுக்கு ஒரு முடிவு, இதுவரை கண்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு. நீ இனி என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ என்று கேள்விகளுக்கும் சவால்களுக்கும் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் பலவித சூழ்நிலைகளுக்கு நெருக்கடிகளுக்கும் பலவீனப்பட்ட சரீரத்தின் சூழ்நிலைகளுக்கும் ஆமென் முன்னாக நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விசாரிக்கிறவரை வருகிறார். தேவாதி தேவன் உன்னை விசாரிக்க வருகிறார். உன்னுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவுண்டு. உன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு, உன் பலவீனத்துக்கு ஒரு முடிவு, உனக்கு எதிராக செயல்படுகிற வல்லமைகளுக்கு ஒரு முடிவுண்டாகிறார். ஆண்டவர் முடிவுண்டாக்குகிறார். இன்னைக்கு கண்ட, இதுவரை கண்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, தொழிலிலே நஷ்டத்தை உண்டு பண்ணின சகல நஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் நஷ்டங்கள் முடிந்து போகட்டும். நஷ்டத்தை வருத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிய கடவது. வருமானத்தை கட்டி வைக்கிற ஆவிகள் உடைந்து போகட்டும். ஆசீர்வாதத்தை பட்சிக்கிற வல்லமைகள் அழிந்து போகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், குடும்பத்தை கலக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு இப்பொழுது சங்காரமாகட்டும். அனைத்து விதமான காரியங்களிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு உன்னை விசாரித்து, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பிரச்சனையிலே பலப்பட்டு அதை மேற்கொள்ளுவாய். நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். உன்னை பலவீனப்படுத்துகிற சத்துருவுக்கு முன்பாக உன்னை சரீர பிரகாரமாய் மட்டுமல்ல, பைனான்சியலாக, ஸ்பிரிச்சுவலாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதார காரியத்தில், சரீர காரியத்தில், மன ரீதியாக உன்னை தாழ்ந்து போக பண்ணுகிற, தளர்ந்து போக பண்ணுகிற, உன்னை பலவீனப்படுத்துகிற அனைத்து விதமான சத்துருவுக்கு முன்பாக நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். நீ பலப்படுவாய். ஆபிரகாம் சத்துருவுக்கு முன்பாக அன்றைக்கு போராட்டத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு எதிர்கொண்டு போகிறார். கர்த்தர் அவனை தேடி போகிறார். எப்படி நடக்கிறது வாழ்க்கை, எப்படி இருக்கிறது பிரச்சனை, எப்படி இருக்கிறது, அதுக்கு என்ன முடிவு வந்தது? அல்லேலூயா. உன்னுடைய அனைத்து சோர்வுண்டாக்கும் சூழ்நிலைகள் அனைத்திற்கும் அவர் பரிகாரியாக இருக்கிறார். இன்றைக்கு உன் சத்துருவை பரிகரிக்கிற தேவனாக வெளிப்பட்டு உனக்கு ஜெயத்தை தருகிறவர். ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் பலிப்பதாக ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரட்டும். இப்போ ஆசீர்வாதம் இறங்கட்டும். யாவர் மேல் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். Thank you Jesus. நன்றி செலுத்தி அவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆபிரகாம் இங்க இல்ல, நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்கொண்டு வர்றாரு. பல யுத்தங்களை சந்தித்து நீங்க வர்றீங்க. பல போராட்டங்களை சந்தித்து நீ வருகிறாய். மேரியின் நாமத்தை உடையவளே, நீ
நீ சந்திக்கிற உன்னுடைய போராட்டங்கள் மத்தியிலே நானே உனக்கு சகாயம். பயப்படாதே. உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொண்டு மகிழ்வதில்லை. நான் உன்னை பலத்தால் இடைக்கட்டி உன் வழிகளை நான் செம்மையாக்கி உன் வாயிலே என் புது பாடலை தந்து உன்னை மேன்மையாய் வைக்கிற தேவன். நீ ஜாதிகளுக்கு தாயாய் இருப்பாய். அல்லேலூயா. இன்றைக்கு ஆபிரகாம் நீங்க தான் ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில் அது செயல்படும். இன்று செயல்படும். ஆண்டவர் இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஸ்தானத்திலே உன்னை வைத்து பார்க்கிறான். அன்றைக்கு அவன் பிரச்சனையில் இருந்தான், அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இன்றைக்கு நீ போராட்டத்தின் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில், நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கு எப்படியோ தப்பித்துக் கொண்டு, இன்றைக்கு எப்படியோ ஜெயித்துட்டேன், நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், பின்னால எனக்கு என்ன நடக்கும் தெரியல என்கிற கலக்கங்களும் குழப்பங்களும் கேள்விகளும் பலவிதமான அங்கலாய் போடும். நடந்து வருகிற தேவனை தேடி வருகிற ஸ்திரியே, உனக்கு எதிர்கொண்டு வருகிறார். எதிர்கொண்டு வருகிறார். வானத்தை பூமி உடையவராகி உன்னதமானவர் எதிர்கொண்டு வருகிறார். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரி, பரிகாரி. பலவீனப்பட்ட உன்னை பலப்படுத்துவேன். நான் உன் தேவன், நான் உன் தேவன். உன்னை எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறார், நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை கட்டுவிப்பேன், நான் உன்னை நட்டுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய மனுஷியாய், பெரிய மனிதனை மாற்றுவேன், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன், நான் உன்னை பலப்படுத்தேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி இருக்க போகிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவரை விடாமல் பற்றிக்கொள். கையினால ஒரு பொருளை முருக பிடித்துக் கொள்வது போல கர்த்தரை உன் மனதிலே பற்றிக்கொள், பற்றிக்கொள். தளர்ந்து போகாத. எந்த காரியத்தினாலும் தகர்ந்து போகாத. எந்த மனுஷருடைய வார்த்தையினாலும் தளர்ந்து போகாத. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார். நீ பலவீனப்பட்ட உன்னை பலப்படுத்துகிறவர். பலவீனப்பட்ட மனுஷனே, உன்னை நான் பலப்படுத்தியே தீருவேன். அனைத்து வித சம்பத்தை உடையவனாய் இருந்தும் இயேசுவின் நாமத்தை கொண்டவரே, நீ அனைத்தை இழந்து போனாய். நான் மறுபடி உன்னை பலப்படுத்துகிற தேவன். மறுபடி நீ கட்டுவிக்கப்படுவாய். மீண்டும் நீ கட்டுவிக்கப்படுவாய். என்னை புதிதாக்க வல்லவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்த வல்லவர் இருக்கிறார். சூழ்நிலை, போராட்டங்கள், நெருக்கங்கள், உலகின் வாழ்வின் அனைத்து விதமான பிரச்சனைகள் மத்தியில் சோர்ந்து போனவனை பார்த்து பயப்படாதே, பலன் கொண்டிரு, தைரியமாயிரு என்று திடப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. பிரச்சனை மத்தியிலே தேவன் எதிர்கொண்டு வருகிறார். இன்றைக்கு தேவனை தேடுகிற உங்களுக்கு எதிரே அவர் வருகிறார். உனக்கு எதிர்கொண்டு வருகிறார். உனக்கு எதிர்கொண்டு வருகிறார். நீ அவரை தேடி வந்திருக்கிறாய். அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். வானத்தின் பூமி உடையவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் வானத்தின் பூமி உடையவன் அல்ல, நான் மனிதன். வானத்தின் பூமி உடையவர் எனக்குள் இருக்கிறார், உங்கள் நடுவே இருக்கிறார், உங்களுக்கு உள்ளே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். இன்றைக்கு அவர் வானத்தின் பூமி உடையவர். இன்று உன்னை எதிர்கொண்டு வருகிறார். உனக்கு உரியதை அவர் உனக்கு செய்யக்கூடும். இன்று உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன், வானத்தின் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக, உனக்கு உண்டாவதாக, உனக்கு உண்டாவதாக. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் உன்னை நிரப்புகிற தேவன், உன்னை நிரப்புகிற தேவன், உன்னை நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. அவர் உனக்கு சகாயமாய் வருகிறவர். வானங்கள் மேல் உதவியாக நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர். அவர் உனக்கு சகாயமாய், உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். தமது மாட்சிமை அவர் சிலுவையிலே வெற்றி
வெற்றி சிறந்த மேஜஸ்டி, மாட்சிமை, மகிமை, ஜெயத்தோடு வருகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்கூட தோற்று போனவரா வரல, ஜெயித்தவராய் வருகிறார். ஜெயித்தவராய் வருகிறார். சிலுவையில வெற்றி சிறந்தவராய் வருகிறார். சாத்தான் மேல வெற்றி, போராட்டங்கள் மேல் வெற்றி, பிரச்சனைகள் மேல் வெற்றி, பாவத்தின் மேல் வெற்றி, சாபத்தின் மேல் வெற்றி, பில்லி சூரியத்தின் மேல் வெற்றி, வியாதி மேல வெற்றி, மந்திரவாதத்தின் மேல வெற்றி, எல்லாம் எதிர்க்கிற உலக மனுஷன் மேல உனக்கு வெற்றி. உங்க ஆர்ப்பரிப்பு வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர் வெற்றியோடு வருகிறார், மாட்சிமையோடு வருகிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனை ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டு விட்டது. உனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், சிலுவையிலே சத்துருடைய கிரியைகளுக்கு முடிவுண்டாக்கினவர், பிசாசின் ஆட்சிக்கு முடிவுண்டாக்கினவர், பிசாசின் அதிகாரத்துக்கு முடிவுண்டாக்கினவர் அந்த வெற்றியை உனக்காக கொண்டு வருகிறார். அந்த வெற்றி உனக்காக எதிர்கொண்டு வருகிறவர் கொண்டு வருகிறார். பெற்றுக்கொள், இப்ப பெற்றுக்கொள். வாழ்க்கையில் போராட்டத்திலே தத்தளிக்கிற உனக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையை விட்டு மாற்றுகிறார். இப்ப தத்தளிப்பு உன்னை விட்டு மாறுது, போராட்டம் உன்னை விட்டு மாறுது. போராடுகிற கலங்கப்படுகிற ஆவி உன் வீட்டை விட்டு ஓடி போகிறது. கர்த்தர் ஜெயத்தோடு வருகிறார். சத்துடைய வல்லமை அழியுது, அழியட்டு. தேவன் ஜெயத்தை கொண்டு வருகிறார், ஜெயத்தை கொண்டு வருகிறார். ஆவியார் ஜெயத்தை கொண்டு வருகிறார். உன்னை ஏமாற்றின மனுஷர்களுக்கு முன்பாக, உன்னை அபகரித்த மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர்கள் மேல் ஜெயத்தை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்குள்ள இனம் புரிய முடியாத ஒரு கலக்கத்தை அடிக்கடி உண்டு பண்ணிக்கொண்டு உன் குடும்பத்தையே நாலா திசையிலும் சிதறடிப்பதற்காக செயல்படுகிற வலு சர்ப்பத்தின் ஆவி இன்றைக்கு சங்கரிக்கப்பட்டது. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. அவர் சகாயம் பண்ணுகிறார், உனக்கு உதவியாய் வருகிறவர். அவர் தோற்று போனவராய் அல்ல, ஜெயத்தோடு வருகிறார். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல், ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஜெயமுள்ள வாழ்க்கை. உன்னை பலப்படுத்துகிறவர், பலவீனத்திலே பலம் தருகிறவர். சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். நான் செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். சொல்லு, வேலை செய்ய முடியும், நான் சம்பாதிக்க முடியும், படிக்க முடியும். சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். உங்க பிள்ளைங்க படிக்க முடியும், நீ வீட்டை கட்ட முடியும். இந்த ஆண்டில நீ வீட்டை கட்ட முடியும். உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வீட்டை கட்டுவார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவார், உன் ஊழிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆமென். நீ கட்டுவிப்பாய், நீ கட்டுவிக்கப்படுவாய், நீ வீட்டை கட்டுவாய். ஆமென். நீ தொழில் செய்வாய், உன் காரியம் உனக்கு வாய்க்கும். பலப்படுத்துகிறவர் இருக்கிறார், செயல்பட வைக்கிறவர் இருக்கிறார், துணை செய்கிறவர் இருக்கிறார், ஜெயத்தோடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் தேவனுக்கு சிங்காசனமாயிருக்கிறார்கள். அவர் அந்த சிங்காசனத்தின் மேல் ஏறி சகாயமாய் வருகிறார். வாழ்க்கை இன்னைக்கு சிங்காசனமா இருக்கணும், தேவனுடைய சிங்காசனமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனமா இருக்குமானால் அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் இன்னைக்கு பலிக்கும். அவர் உனக்கு உதவியாக அதன் மேல் வீற்றிருக்கிறார். அவர் உனக்கு ஜெயமாக கடந்து வருகிறார். உன்னோடு இருக்கிற அவர் ஜெயிக்கிறவராயிருக்கிறார். அவர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். தமது அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் நடுவில் இருக்கிறார், நீ சிங்காசனம். அவர் உன் மேல இருக்கிறார், உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் உன்னை பாதுகாப்பார். சிங்காசனத்தை காக்கிற தேவன். நீங்கள் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா.
தேவன் உங்கள் மேல் வீற்றிருக்கிறார். தேவன் உங்கள் மேல் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் உங்களில் இருந்து வெளிப்படுகிறார். உங்களுக்கு சகாயமாய், உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். உங்களோட தேவன் இருந்தா உங்களை ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பார். நான் சொல்லுகிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தமது அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அன்பின் நிமித்தம் சிங்காசனமாகிய உன்னில் அமர்ந்திருப்பார். எதன் நிமித்தம்? அன்பின் நிமித்தம். உன் மேல வச்சிருக்கிற அன்பு. அல்லேலூயா. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியா வேதம் சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், திருப்பி நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அன்பு என்பது ஒரு சைடுல இருந்து வர்றது மட்டும் இல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அங்க அன்பு. அல்லேலூயா. அவர் உன்கிட்ட அன்பா இருக்கிறார், நீ அவரிடத்தில் அன்பா இருக்கிறாய். அன்பில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற உனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்யோன்யம், ஐக்கியத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதோ வாசல்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்தில் கதவை திறந்தவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனோட உட்கார்ந்து சாப்பிடுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இது ஒருவரை ஒருவர் பங்கிட்டுக் கொள்ளுதல், ஷேரிங் லைஃப். தேவனுடையதை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உங்களுடையதை அவர் பெற்றுக்கொள்ளுவார். அவருடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், உங்கள் அன்பை அவருக்கு கொடுப்பீர்கள். அல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் உண்மை உள்ளவராயிருப்பார், நீங்கள் அவரிடத்தில் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீ உண்மை உள்ள நபராய், தேவனுக்கு பயப்படுகிற நபராய், தேவனை பற்றி கொள்ளுகிற நபராய், தேவனுக்கு கீழ்ப்படுகிற நபராய் காணப்படும் போது அவர் உனக்கு நன்மையாய், செம்மையாய், ஆசீர்வாதமாய், ஆச்சரியமானவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அதுதான் ஒருவரை ஒருவர் அந்த அன்பை குறித்து தான் சொல்ல, அந்த அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் உங்க வாழ்க்கையை விட்டு மாற மாட்டார். அவர் உங்க மேல வச்ச அன்பை முடிவு பரிந்து வைத்திருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஏவர் அன்பு வைத்த தேவன் மாறாதவர், 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 மாறாதவர். அவருடைய அன்பு உன்னை விட்டு மாறாது. இயேசு கிறிஸ்து அன்பு மாறாது. அவர் நேற்று வேண்டும் என்று மாறாதவர். அவர் உன்னோடு கூட வைத்த உடன்படிக்கை மாறாதது. வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், கிருபை வரங்கள் மாறாதவைகள், அழைப்பு மாறாதது. தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை காப்பாற்றுவார். அவர் அன்பு வைத்தபடி முடிவு பரிந்து வைக்கிறார். அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், உன்னை காப்பாற்றுவார். நீ அவருடைய சிங்காசனமாயிருக்கிறாய். கர்த்தருக்கு தங்களை ஒப்புவிக்கிற அனைவர் மேலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து சகாயமாய் கூட இருக்கிறவர். ஆண்டவருடைய கரம் அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஜெயத்தை கொடுத்தது தேவன். பிரச்சனையில் ஜெயத்தை தந்தது தேவன், சுகத்தை தந்தது தேவன், பாதுகாப்பை தந்தது தேவன். அல்லேலூயா. இழந்து போன இழப்பையே குறித்து கலங்கிக் கொண்டே இருப்பது ஞானம் அல்ல. இனி புதிய காரியம், முறித்து போடப்பட்டதை குறித்து கலங்காமல் புது முளை முளைக்கும்படி எதிர்பார்ப்போடுங்கள். மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை உண்டு.
அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப அது தழைக்கும். வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி. அதனுடைய வேர் தரையிலே பழையதாகி. அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். அல்லேலூயா. இளம் மரம் போல் செத்து போன அடிக்கட்டை தண்ணீரினால் மீண்டும் இளங்கிளை விடுகிறது. வாழ்க்கையிலே வெட்டி போடப்பட்ட நன்மைகள், வெட்டி போடப்பட்ட ஆசீர்வாதங்கள், சத்துருவால் விழப்பண்ணப்பட்ட நன்மைகள், உன்னை விட்டு மாற்றப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள், இதை குறித்து இனி கலங்கிக் கொண்டிராமல், அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும் நன்மை இனி இல்லை, ஆசீர்வாதம் இனி இல்லை, நான் இனி பிழைக்க முடியாது, நான் இனி மேன்மை அடைய முடியாது, நான் இனி எப்படி உயர்வது, நான் இனி எப்படி செயல்படுவது, என் வாழ்க்கை இனி எப்படி முடியும் என்று கலக்கத்தோடு செத்து போனேன், செயல்படுவது எப்படி என்கிற சிந்தையோடு காணப்பட்டாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், தண்ணீரின் வாசனை பட்ட மாத்திரத்தில் துளிர் உண்டாகும். ஆண்டவர் உன்னிலே புதிய நம்பிக்கை தோற்றுவிக்கிறார், ஆசீர்வாதத்தை தோற்றுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம், இன்றைக்கு ஒரு புதிய முளை, உனக்கு ஒரு நம்பிக்கை கத்தர் முளைக்க பண்ணுகிறார். ஆமென், ஆமென். வரட்டும், உனக்குள்ள ஒரு நம்பிக்கை முளைக்க பண்ணுகிறார், உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் வந்திருக்கிறார், உனக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே உன்னிலே நன்மை முளைக்கும், உன்னிலே மேன்மை முளைக்கும், உள்ள ஆசீர்வாதம் முளைக்கும். சகாயமாய் எழுந்தருளி வந்தவர், உதவியாய் வந்தவர், ரட்சிப்பாய் வந்தவர், மாட்சிமையாய் வந்தவர், ஜெயத்தோடு உனக்காக வந்தவர், உன்னிலே புதிய நன்மையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லவரே, சர்வ வியாபகரே, அநாதி தேவனே, ஆச்சரியமான தேவனே, இந்த நாளில் நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். வானங்கள் மேல் ஏறி சகாயமாய் வருகிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருந்து சகாயராய், ஜெயம் மாட்சிமை உண்டாக்குகிறவராய், மகிமை விளங்க பண்ணுகிறவராய், வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாக பண்ணுகிறவராய் கூட இருக்கிறவர். இதுவரை கண்ட துன்பங்களும் தோல்விகளும் பொல்லாப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கண்ணீர் கவலைகளும் சகல விதமான பலவீனங்களும் வியாதிகளும் அனைத்து பண நஷ்டங்களும் எல்லா கஷ்டங்களும் முற்றிலுமாய் இன்றைக்கு விசாரிக்கிற தேவன் எதிர்கொண்டு வந்து அவைகள் அனைத்தையும் தாமே சுமந்து கொண்டு நம்முடைய ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சுமக்க பண்ணுகிறவர். ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த நாளில் மூடி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவதாக துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை தாம்பரம் கேம்ப் ரோட் ஜங்ஷனில் புதுவருட வாக்குத்தத்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இடம் அன்னையருள் திருமண மாளிகை, நம்பர் 210, வேளச்சேரி மெயின் ரோட், கேம்ப் ரோட் ஜங்ஷன், செயின்ட் மார்க் சர்ச் எதிரில், சேலையூர், சென்னை 73. நாள் கடைசி சனிக்கிழமை. நேரம் மாலை 5 மணி. வாக்குத்தத்த ஆசீர்வாத செய்தி அளிப்பவர் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ். தொடர்புக்கு 9444741101. ஜெப உதவிக்கு 9444272846.